தாய்லாந்து ட்ரிப்போட டே 2ல் என்னென்ன பண்ணோன்றதை சொல்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பேங்காக் பேரடைஸ். அங்கேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி இந்த பிரிட்ஜ் கிட்டே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து போட் எடுத்து தான் நம்ம அடுத்தது கோரல் ஐலாண்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி கோரல் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பேராசைலிங் இருக்கும், அண்டர் வாட்டர் வேர்ல்டு இருக்கும், பனானா போட் இருக்கும், அப்புறம் ஜெஸ்கி இருக்கும். இந்த 4த்துக்குமே இந்தியாவிலேயே பணம் கட்டிட்டோம் அப்படின்னா சீப்பாக முடிஞ்சிடும். ஏன்னா 6000 தான். அங்கே போய் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா 8500 வரும். யாராவது போகிறீங்க அப்படின்னா உங்கள் கைட் கிட்ட கேட்டு இங்கேருந்தே புக் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஒரு தனி போட் தான் எடுத்திருந்தோம் 23 பேர் போகிறதுக்கு. போய் குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே பேராசைலிங் பண்ணாங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ஒரு கைடு ஒருத்தவங்க வந்து கூடவே போயிட்டு வருவாங்க. அதனால நம்ம அதை பற்றிலாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பெரிய பசங்களாக இருந்தால் தனியாகவே அனுப்பி விட்ருலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பேராசைலிங்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இந்த 4 ஈவெண்ட்டுக்குமே ஃபோட்டோ அவங்க வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து நம்ம கைடோடது யாருன்னு கேட்டோன்னா அவங்க வந்து அங்கங்கே டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோ வந்து 100 பாத் கொடுத்து வாங்கிக்கலாம். போட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறது பேராசைலிங் தான். இப்போ பேராசைலிங் முடித்ததுக்கு அப்புறமா அண்டர் வாட்டர் வேர்ல்ட் போவோம். கோரல் ஐலாண்ட் போடுறவங்க கண்டிப்பாக ஸ்பேர் ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நனைஞ்சிருவோம். இந்த பேராசைலிங்லேயே டிப் அப்படின்னு கேட்டோன்னா தண்ணிக்குள்ளார ஒரு தடவை முக்கி எடுப்பாங்க. அப்போல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேர் ட்ரெஸ் வேணும். அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 50 பாத்து கொடுத்து தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அதே சும்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்து பேராசைலிங் முடித்ததுக்கப்புறம் போன இடம் வந்து அண்டர் வாட்டர் வேர்ல்டு. தண்ணிக்குள்ளார வந்து ஒரு பெரிய ஹெல்மெட் மாதிரி இருக்கும், போட்டு உள்ளே இறக்கி விடுவாங்க. அங்கே வந்து இந்த கோரல்லாம் டச் பண்ணுறது, ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னென்னா தண்ணிக்குள்ளார இறங்கினதுக்கு அப்புறமா காது பயங்கரமாக அடைக்கும். அதனால் குட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம இதிலே போனவங்கலாம் சீக்கிரமாக மேலே ஏறிட்டாங்க. அடல்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1/2 hour கிட்டேயே உள்ளேயே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அண்டர் வாட்டர் முடித்ததுக்கு அப்புறமா கோரல் ஐலாண்டில் போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே தான் வந்து பனானா போட்டும் அந்த வாட்டர் ஜெஸ்கியும் போகிற மாதிரி இருக்கும். அது முடிச்சுட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். இல்லை வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடுறதா இருந்தால் நல்லா விளையாடலாம். விளையாண்டு நாங்கள்லாம் ஃபுல்லாக எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களை கூப்பிட்றதுக்கு போட் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் போட்டில் ஏறி திருப்பி பட்டாயா சிட்டிக்கு வந்துட்டோம். வந்து சுகம் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த 3 டேஸுமே சுகமில் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க ஒரு நாள் பிரியாணி கேட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு இந்தியாவில் இருந்து டீ குடிக்கணும் போல் பயங்கரமாக ஆசையாக இருந்துச்சு. குடிக்கவே இல்லை. டீ கேட்டோம். நைட்டில் கூட போட்டு கொடுத்து சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து போன இடம் வந்து அக்வேரியம். அக்வேரியம் வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு டனல் மாதிரி நடந்து போயிட்டுருப்போம். மேலே வந்து ஃபிஷ் எல்லாம் போகும். ஃபுல்லாக அன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு அது முடித்து திரும்ப பிக் சீக்கு வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தேவையானது அந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி மாச்சா அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அன்றைக்கி வந்து டின்னர் சாப்பிட்டு அந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். டே 3ல் என்ன பண்ணோன்றதை நாளைக்கு சொல்கிறேன். பை.